கட்சி தொடங்கின பிறகு முதலா பெரியார் திடலிருந்து ஆரம்பிச்சிருக்காரு. அவரோட நேரடி வருகையை முதல் மரியாதையை பெரியார் கட்சியில் ஆரம்பிச்சிருக்காரு. யாராக இருந்தாலும் எப்படி பார்க்குறீங்க? நல்ல ஒரு விஷயம். யாராக இருந்தாலும் தமிழ்நாட்டில் பெரியாரை தாண்டி பெரியாரை மீறி பெரியாரை தொடாமல் இங்கே அரசியல் செய்ய முடியாது. நண்பர் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நாங்கள் ஒருவேளை தம்பி விஜய் வேற மாதிரி போவாரோ பயணிப்பாரோ நினைச்சு கொண்டிருந்தேன். ஆனால் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே நான் இப்படி தான் அப்படின்னு ஒரு கொள்கை அவர் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லாததும் இருமொழி கொள்கை. நான் தெலுங்கானாவில் இருக்கும்போது தம்பி விஜயோட படங்கள் தெலுங்கில் வெளிவந்தது, தெலுங்கில் விழாக்கள் கொண்டாடப்பட்டது. ஆக உங்களின் வியாபாரத்திற்கு பல மொழி தேவை, ஆனால் மக்களின் படிப்பிற்கு பல மொழி தேவையில்லை. இது ரொம்ப அப்பட்டமா அப்படிதான் தெரியுது. ஏன் போவாருன்னு என்ன, அவர் தான் சாயலை சாயமாக பூசிக்கொண்டார் இப்பவே. அதுக்கப்புறமா தான் சாயம் வெளுக்குதா இல்லைன்னா வேற சாயத்தை பூசிக்கிறாரா என்பது எங்களுக்கு தான் தெரியும். மேக்கப் இப்பவே எப்படி எடுபடும்? சமூக நீதி பார்வையோடு அவர் அரசியல் களத்தில் அடியெடுத்து வைக்கிறார் என்பது மகிழ்ச்சி அளிப்பதுடன் மிகுந்த நம்பிக்கையையும் அளிக்கிறது. பெரியார் அரசியல் என்பது திமுக அதிமுக என்கிற அரசியல் கட்சிகளுக்கு மட்டுமானதல்ல. சமூக நீதியின் மீது நம்பிக்கை உள்ள அனைவருக்குமானது. அந்த புரிதல் அன்பு இளவல் நடிகர் விஜய் அவர்களுக்கு இருப்பதை அறிந்து உள்ளபடியே நான் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன், வரவேற்கிறேன், பாராட்டுகிறேன். விஜயை பொறுத்தளவுக்கு விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லுவார் என்று நாங்கள் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவர் ஒரு வாழ்த்து சொல்லவில்லை. அதுக்கு பதிலாக மற்ற நிகழ்ச்சிகளுக்கு வாழ்த்து சொல்லி கொண்டிருக்கிறார். இதிலிருந்தே அவர் ஒரு பொதுவான ஆளாக இருக்க போவதில்லை என்பது தான் எடுத்துக்காட்டு கொண்டிருக்கிறது. ஏன் பெரியார் இன்றும் தேவையில்ல? அந்த தளபதி நேற்று மாலையை தூக்கிட்டு போனாது பாருங்க. பெரியாருக்கு நான் பெரியாருக்கு போட்டானும்னு. தமிழ்நாட்டில் அரசியல் என்பது பெரியாரை மறுதளிச்ச ஒரு அரசியல் இருக்கவே முடியாத உதாரணம் தான் விஜய் அவர்கள் இந்த மாலையை தூக்கிட்டு போனது. தமிழ்நாட்டில் இந்த 10 ஆண்டு காலத்தில் பல நடிகர்கள் அரசியலுக்கு வருவதாக பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். பேசியவர்கள் எல்லோரும் எது திராவிட அரசியலோ அதுக்கு மாற்று அரசியல் பேசியிருக்காங்க, ஆன்மீக அரசியல் பேசியிருக்காங்க, மைய அரசியல் பேசியிருக்காங்க. அவர்களெல்லாம் காலாவதியாகி போனதுனால் தமிழ்நாட்டில் அரசியல்னா பெரியாரை கும்பிட்டு ஆரம்பிப்பதுதான் அரசியல் புரிஞ்சதுனால தான் நேற்றுக்கு மாலையோட கிளம்பி வந்தது. தம்பி அவர் எடுத்து வைக்கிற கோட்பாடு கொள்கை எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தா அப்புறம் பேசணும். ஐயா பெரியாருக்கு மாலை இட்டீங்களா, வரவேற்கணும். அதை போலவே எங்கள் தாத்தா திருவி கல்யாண சுந்தரத்துக்கு நீங்கள் மாலை இடணும், மதிப்பளிக்கணும். அதை போலவே எங்கள் தாத்தா இந்த தனித்தமிழ் அடிகளார் மறைமலை அடிகளுக்கு நீங்கள் போடணும். தமிழ் தென்றல் திருவிக்காவுக்கு போடணும். தனித்தமிழ் அடிகளார் மறைமலை அடிகளையும் போற்றணும். எங்கள் தாத்தா ரெட்டமலை சீனிவாசனையும் போற்றணும். வணக்கம், இது கேள்வி களம். தமிழ்நாட்டு அரசியலில் நேற்று திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னுடைய 75வது ஆண்டு விழா பவள விழாவை கொண்டாடியிருக்கிறது. இன்று திராவிடம் என்பது ஒரு பேசு பொருளாக இருக்கிறது. திராவிட கட்சிகளை வீட்டுக்கு அனுப்புவோம், திராவிட அரசியலுக்கு மாற்று அரசியலை பேசுவோம் என்று பல கட்சிகள் இயக்கங்கள் பல்வேறு காலகட்டங்களில் மேலெழுந்து வந்திருக்கின்றன. ஆன்மீக அரசியல், மைய அரசியல் என்று பல முன்வந்தாலும் கூட இப்போது நடிகர் விஜய் தொடங்கியிருக்கக்கூடிய பயணம் என்பது பெரியார் திடலில் தன் முதல் பயணத்தை தொடங்கியிருக்கிறார். விஜய் அங்கு சென்றது அவருக்கு மிக முக்கியமான ஒரு அரசியல் செய்தி. அதே நேரத்தில் திரு உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஒரு முக்கியமான கருத்தை சொல்லியிருக்கிறார். தமிழ்நாட்டில் யார் அரசியல் கட்சியை தொடங்கினாலும் பெரியாரை மறுதலித்தோ, பெரியாரை மீறியோ, பெரியாரை தொடாமலோ அரசியல் செய்ய முடியாது என்று சொல்லியிருக்கிறார். நாம் அதை விவாதிக்கப் போகிறோம். திராவிட அரசியல் என்பது திராவிட சாயத்தை பூசிக்கொண்டு விட்டார் என்று டாக்டர் தமிழிசை சொல்லியிருக்கிறார். பொதுவானவராக அவர் இல்லை என்று திரு முருகன் சொல்லியிருக்கிறார். திராவிடம் என்பது எல்லோருக்குமானதா, பொதுவானதாக இல்லை என்று எப்படி மறுதளிக்கிறார்? திராவிட அரசியல் ஒரு ஆணி வேராக இன்றளவும் இருப்பதற்கான அடிப்படை காரணம் என்ன? திராவிட அரசியலால் விஜய் எந்த அளவிற்கு பலன் பெறுவார் என்ற பல கோணங்களை நாம் பாதிக்கிறோம். நம்மோடு திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு எழிலரசன் அவர்கள், மூத்த பத்திரிகையாளர் திரு டிவி ஷோம் அவர்கள், பாஜகவின் செய்தி தொடர்பாளர் திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ் அவர்கள்,
மூத்த எழுத்தாளர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் திரு அருணன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் டிவி ஷோமுடைய முதற் பார்வை கேட்கணும். பெரியாரை தொடாமல் அரசியல் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு புறத்தில் பெரியார் எதிர்ப்பு அரசியல் அப்படின்றது 2 முனைகளில் நடக்குது. ஒன்று பிஜேபி நேரடியாக இருக்குது, நாம் தமிழர் கட்சியெலாம் இளைஞர்கள்ட்ட ஒரு ஜாதியவாத கருத்துக்களை முன்வைக்கிற நேரத்தில் ஜாதியின் வழியாக தமிழர் யாருன்னு அடையாளப்படுத்துகிறோன்ற கோணத்தில் அவங்க போகிறாங்க. இந்த சூழலில் விஜய் எடுத்திருக்கிற நகர்வும் அதன் மீது வரக்கூடிய விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக தமிழ்நாட்டை பொறுத்தளவில் ஒரு பெரியார் சமூக நீதி அப்படிங்கிறத தவிர்த்து நீங்கள் அரசியல் செய்ய முடியாதுங்கிற கருத்து உண்மை. உதயநிதி கூட சொல்லியிருக்கிறாரு. இது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து. அது உண்மையான ஒரு விஷயம். அது நான் இதை தாண்டி இன்னொரு விஷயமும் பார்க்குறேன். விஜயோடைய இந்த ஒரு நகர்வு அப்படிங்கிறது பொதுவாக பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இப்போ நான் உட்பட பல பேருக்கு விஜய்க்கு ஒரு அரசியல் புரிதல் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரியல. ஏன்னா அவருடைய கூட்டங்கள் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த நோட்டு புக்கு கொடுக்குற மாதிரி இந்த நகைகள் கொடுக்கறது, மாணவர்களை என்கரேஜ் பண்ணுறது, இப்படி தான் இருக்குது தவிர ஒரு நீட்டை பற்றி அவர் பேசலையே அப்படிங்கிற விமர்சனம்லாம் ரொம்ப இருந்தது. அதுக்கப்புறம் நீட்டை பற்றி பேசினார். இந்த மாதிரி தான் பொதுவாக அவரை பற்றின ஒரு அரசியல் புரியல. திடீர்னு தீரன் சின்னமலை இதுக்கு போய் நீங்கள் மாலை போடுங்கன்னு கட்சியினருக்கு சொன்னார். அப்புறம் அம்பேத்கருக்கு போடுங்க. இப்படி ஒரு பெரிய புரிதல் இல்லாமல் இருந்தது. ஆனால் இன்றைக்கி அவர் பண்ண அந்த ஒரு விஷயம், நேற்று அவர் பண்ண விஷயம் எந்த விதத்தில் முக்கியத்துவம் பெறுதுன்னா, இப்போ அண்ணா சாலையில் இருக்கிற பெரியார் சிலைக்கு போய் மரியாதை செலுத்தியிருக்கலாம். இல்லை வீட்டிலேயோ இவருடைய அலுவலகத்திலேயோ ஒரு பெரியார் படத்தை வச்சு அதுக்கான ஒரு இன்னும் சொல்லப்போனால் எனக்கு ஒரு மரியாதைங்கிறத விட பெரியாருக்கு என்ன மரியாதை, பெரியாருக்குங்கிறது ஒரு நன்றி தான் சொல்லணும். அவரை வாழ்த்துவதோ வணங்குவதோ தேவையில்லை. அந்த நன்றி சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக வீட்டில் இருந்தால் கூட பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லாமல் பெரியார் திடல் நோக்கி அவர் போனதுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். அது பெரியாரை உள்வாங்குங்கன்னு ஒரு பக்கத்தில் உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில் பேசும்போது சொல்கிறார், பெரியாரை நல்லா உள்வாங்குங்க அப்படின்றார். கண்டிப்பாக அதுக்கு உள்வாங்க வேண்டிய ஒரு விஷயம். அதை உள்வாங்க செய்வதற்கான ஒரு விஷயத்தை செய்கிறது நம்ம எல்லாருக்குமான ஒரு கடமையும் அதில் இருக்குது. இல்லை விஜயை பொறுத்தளவில் என்னென்னா அந்த திடலை நோக்கி அவர் போனது அப்படிங்கிறது இருக்குல்ல. இப்போ திராவிடர் கழகம்னு ஒரு அமைப்பு, அது ஒரு கட்சி இருந்தால் கூட பார்த்திங்கன்னா ஒரு பொதுவாக பெரியாருடைய நினைவிடம் இருக்கக்கூடியது, அவருடைய விஷயங்கள் உள்ளது. அது எல்லா திராவிட இயக்கத்துக்கும் பொதுவான ஒரு இடமாக தான் நம்ம மனசில் நினச்சிட்டு இருக்கிறோம். அங்கே போனது ஒரு விஷயம். அது இது வெறும் தேர்தலுக்கான ஒரு எண்ணமாக விஜய் பண்ணதான் நான் நினைக்கல இந்த நடவடிக்கையை பொறுத்தளவில். தவிர அவர் சொன்னதும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாரு. பெரியாருடைய சமூக நீதி கோட்பாட்டின் வழி நடக்கணுங்கிறத ஒரு விரிவான ஒரு அறிக்கையாக அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் உதயநிதி சொன்னது போல் பெரியாரை தொடாமல் அரசியல் பண்ண முடியாது அப்படிங்கிறது ஒரு பக்கம். இதை தாண்டியும் விஜய் மனசில் ஏற்கனவே இருந்திருக்கலாம். அது வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இப்போ தான் வந்திருக்கலாம். இல்லை இந்த இடைப்பட்ட காலத்தில் அவருக்கான ஒரு கூட இருக்கிறவங்களோ இல்லை அவர் படித்த சில புத்தகங்கள் ஒரு புதிதாக கூட படித்திருக்கலாம். ஏன்னா அவர் ஏற்கனவே பெரியாரை படித்திருந்தால் திரைப்படங்களில் அதை பற்றின ஒரு தாக்கம் வந்திருக்கும். அந்த மாதிரி எதுவும் வரலை. அதனால் இது ஒரு அரசியலை தாண்டியும் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக அதை நான் பார்க்குறேன். இல்லை, பல கட்டங்களில் மூப்பனார் முயற்சி பண்ண காலத்தில் இதற்கு மாற்று திராவிட அரசியலுக்கு மாற்று அரசியல் அப்படின்ற ஒன்று முன்னாடி வந்துச்சு. அதற்கு பிறகு வரக்கூடிய இதில் பிஜேபி சொல்லும்போது கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு, கோட்டை திராவிட கோட்டையாக இருக்காது, கோட்டையில் தாமரையை மலரச் செய்வோம் அப்படின்னு ஆரம்பித்தாங்க. இப்போ மீண்டும் புதிதாக கட்சி தொடங்கி முன்வரக்கூடிய ஒருத்தர் கூட அவர் கட்சி தொடங்குகிற நாளில் கொடி பெயர்லாம் அறிமுகப்படுத்துகிற நாளில் திராவிடம்ன்ற சொல் இல்லை, அவருக்கு இந்த அரசியலை விட்டுட்டு அவர் வேற ஒரு அரசியலுக்கு போகிறாரு அப்படின்லாம் பலரும் பலவிதமான ஊகங்களை சொன்னாங்க. இப்போ அதற்கு பதில் சொல்கிறது மாதிரி இந்த செயல்பாடு இருக்குது. இப்போ ஒரு மாற்று அப்படின்னு பேசுகிறவங்க திராவிடம் அப்படின்ற ஒரு சித்தாந்தத்துக்கு நேர் எதிரான கருத்துக்கள், அது வழக்கொழிஞ்சு போயிடுச்சு, இனிமேல் நாங்கள் களத்தில் நாங்கள் சந்திப்போம் அப்படின்னு பேசின ஒரு சூழலில் ஒரு பாப்புலரான ஒரு நடிகர் இந்த அடையாளத்தை முன்னெடுக்கிறது அப்படின்றது பிஜேபிக்கு செட்பேக்னு பார்க்குறீங்களா? அவங்க விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், அது பொதுவாகவே காலங்காலமாகவே அது மாதிரி உண்டு. எப்படின்னா திராவிட அரசியலுக்கு மாற்றான ஒரு விஷயம் அப்படிங்கிறது நீங்கள் சொன்னது போல் காலங்காலமாக இருக்குது. ஆனால் அது எடுபடாது. அதாவது விஜயகாந்த கூட அந்த மாதிரி தான் முன்னிறுத்தினாங்க. அப்படி முன்னிறுத்தும் போது அவர் தனியாக நின்ற வரைக்கும் அவர் ஒரு பெரிய சாதனையை, ஒரு குறிப்பிடத்தக்க வெற்றி அவர் பெற முடியல. ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சதுக்கு அப்புறம் தான், அதே திராவிட கட்சியோட கூட்டணி வச்சதுக்கு அப்புறம் தான் அப்படியும் மாற்றுறது தான் சொன்னாங்க. அவர் கட்சியிலையும் திராவிடம் இருந்து அப்படிங்கிற வார்த்தை இருந்தால் கூட இந்த 2 கட்சிக்கும் மாற்றானது அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு வந்தாங்க. ஆனால் அவர் அதிமுக கூட கூட்டணி வச்சு இப்போ தான் அவர் வர முடிந்ததுக்கு தவிர அவர் தனியாக சாதிக்க முடியல ஒரு பக்கம். இன்னொரு இது என்னென்னா,
இப்போ நாம் தமிழர் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 கட்சிக்கு மாற்றாக திராவிடத்துக்கு மாற்றாகலாம் சொல்லலாம். அவர் எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்கிட முடியும்? இப்போ அவருடைய கட்சியோட நிலைமையே நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கிற டீ கடை மாதிரி தான். அங்கே அந்த பல கடையில் வந்து பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு தரமாக, எல்லா கடையும் இல்லை, பல கடைகள் வந்து தரமாக இருக்காது. என்னென்னா அது ஒரு பிஸ்னஸ் டேக்டிக்ஸ். அது ஒரு ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் தானே. இப்போ நீங்கள் ஒரு நிரந்தரமாக ஒரு இடத்துல வச்சுருந்தீங்கன்னா ஒரு தடவை காஃபி சரியில்லை, தோசை சரியில்லைன்னா ஐயோ சாமி அங்கே வேணாண்டா அப்படின்றோம். இப்போ பஸ்ஸை விட்டு இறங்குறான், அவசரம் போகிறேன், ஏதோ ஒன்று குடிச்சிட்டு போவோம் அப்படின்னா அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அங்கே பெரிய பெரிய நிர்வாகிகள்லேருந்து அடிமட்ட தொண்டர்கள் வரைக்கும் விலகிறத நம்ம பார்க்குறோம். புதுசாக வர்றாங்க, புதுசாக இது பண்ணுறாங்க, அப்புறம் மறுபடியும் வெளியில் போயிடுறாங்க. ஸோ இவங்க ஒரு பெர்சன்டேஜ் அவ்வளோதான். இது ஒரு பெரிய பொருட்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் இந்த மாற்று அரசியல் அப்படிங்கிறது வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஒரு பம்மாத்து வார்த்தை தான். அது இங்கே திராவிட அரசியல் பெரியாருடைய இந்த சமூக நீதி அரசியல் தான் வரும். அதுதான் வந்து இங்கே முன்னிலைப்படுத்தப்படும், அதுதான் மக்கள்கிட்ட எடுபடும். விஜய் இதை புரிந்து அதை செஞ்சுருக்கலாம் ஒரு விஷயம், இல்லை அவர் அடிமனதிலேயே அந்த சமூக நீதி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்திருக்கலாம். அதற்கு சரியான தலைவர் தந்தை பெரியார் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்திருக்கலாம். திரு ஸ்ரீகாந்த், விஜய் வந்து ஒரு அரசியல் கட்சியை தொடங்கியிருக்கிறார். அவருக்கு ரசிகர்கள் அதிகம், ஆனால் அவருக்கு எவ்வளோ வாக்காளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு தெரியாது. ஒரு அன்டெஸ்டட் லீடர் தான். அவருக்கு எவ்வளோ ஓட்டு, அவர் கட்சிக்கு என்ன ஆதரவு, மக்கள் எவ்வளோ ஆதரவு தர்றாங்க அப்படின்லாம் நமக்கு தெரியாது. ஒரு தேர்தல் களத்தில் நின்று என்ன ஓட்டு வாங்குறாருன்றதை பொறுத்து தான் அவருடைய உயரம் என்ன, அவரை மக்கள் எந்த அளவுக்கு ஒரு லீடராக ஏற்றுக்கிறாங்கன்னு தெரியும். ஆனால் அவர் ஒரு பெரியார் திடலுக்கு போய் மாலை வைக்கிறாரு ஒரு பிறந்த நாளில் அப்படின்னு உடனே பிஜேபி வந்து ஒரு பதற்றத்துக்கு ஆளாகுது. காரசாரமாக விமர்சிக்கிறீங்க. சாயம் வெளுக்குமா, சாயத்தை பூசிக்கிட்டாரு அப்படின்றாங்க. அவர் பொதுவானவர் இல்லை அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் விமர்சிக்கிறாங்க. பிஜேபி வந்து திராவிட அரசியலை முறியடிக்கணும் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் புதுசாக கட்சி தொடங்குறவங்களும் அதை நோக்கி போகிறதுனால அப்செட் ஆகிறதுனுடைய விளைவாக இந்த விமர்சனம். வணக்கம். முதல்ல வந்து நான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நாங்கள் 75 ஆண்டுகால நிறைவுக்கு எங்களுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி எப்படி நாங்கள் வந்து விஜய் அவர்களுக்கும் எங்களுடைய நல்வாழ்த்துக்களை நாங்கள் வந்து கண்டிப்பாக தெரிவிக்கிறோம். அவருடைய கட்சி வர வேண்டும், வரவேற்கிறோம். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதில் நீங்கள் வந்து உங்கள் தலைப்பிலேயே வந்து இது பிஜேபிக்கு பின்னடைவா அப்படின்னு கேட்டீங்க. நீங்களும் கொஞ்சம் முன்னாடி பேசுகிறப்ப சொன்னீங்க. அதனால் முக்கியமாக ஒரு கருத்தை மட்டும் நான் தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். அவர் வந்து எங்களுடைய தலைவர் தீன்தயாள் உபாத்யாயா அவர்களை சந்திக்க செல்லவில்லை, அவங்க நினைவிடம் போகலை, அந்த மாதிரியெல்லாம் போகலை. ஸோ இவர் வந்து போயிருக்கிறது வந்து பெரியாருடைய வழியில் நிற்கிறதுக்காக தான் போயிருக்கிறாரு. அவரை போய் கும்பிட்டுருக்காரு. அது அவருடைய சொந்த கருத்து, அவருடைய உரிமை, அவருடைய கட்சியின் நிலைப்பாடு என்னன்னு இன்னும் அவர் தெளிவாக பொது வழியில் அவர் சொல்லவில்லை. ஒவ்வொரு குறிப்புகள் மூலமாக நம்மளாக யோசிக்கிறோம், இந்த நிலைப்பாடு எடுப்பாரா, அந்த நிலைப்பாடு எடுப்பாரான்னு. இது எல்லாமே அவங்க மாநாடு நடத்தி அவருடைய முழுமையான அவர் இன்னும் மக்களை அவர் வெளிப்படையாக சந்திக்கவில்லை. அவருடைய நிலைப்பாடு மாநாட்டு தேதி கூட தள்ளி கொண்டே போகிறது. அவங்களுடைய ஒட்டுமொத்த கருத்தும் அந்த அவங்களுடைய முதல் அறிமுக மாநாடு உரை வந்த பிறகு தான் நமக்கு தெரியும். அது வரைக்கும் அந்த குறிப்புகள் மூலமாக சில இது உணர்த்துவாங்க. அப்படி இருக்கும்போது நான் என்னுடைய பத்திரிகையாளராக இருந்த காலத்திலிருந்து பார்க்கும் பார்வையில் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அண்ணாவின் சித்தாந்தத்தை முன்னிறுத்தி மிக தெளிவாக நடத்தி கொண்டிருந்தது. கலைஞர் அவர்கள் மிக தெளிவாக வந்து அண்ணாவை முன்னிறுத்தி அண்ணாவின் வழியில் நாங்கள் ஆட்சி நடத்துகிறோம் அப்படின்னு செய்து கொண்டிருந்தார். எப்போ புரட்சி தலைவர் அண்ணாவின் பெயரிலேயே ஒரு தனி இயக்கத்தை ஆரம்பித்து பிரிந்து சென்றாரோ அப்போ ஏற்பட்ட ஒரு வெற்றிடத்தை நிறைவு செய்வதற்காகத்தான் அந்த காலகட்டத்தில் பெரியாரை திமுக கழகம் கையெடுத்தது, முன்னிறுத்தியது. அதற்கப்புறம் அதிகமாக அதுக்கு முன்னாடி பெரியார் வந்து முரசொலி விமர்சித்திருக்கிறது. கலைஞரே சட்டமன்றத்தில் அவர் கைது செய்யப்பட வேண்டும் என்றெல்லாம் பேசியிருக்கிறார். எதுக்காக இதை சொல்ல வரேன் என்றால், காலகட்டம் மாறும்போது அவருடைய கருத்துக்கள் வந்து எல்லா கருத்துக்களும் நாங்களும் முற்றிலுமாக எதிர்க்கவில்லை. எப்படி திருக்குறளில் வந்து பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார்னு ஒருத்தர் பேசும்போது அவர் மேலே நடவடிக்கை எடுக்குது இந்த அரசு. ஆனால் தமிழுக்காக முன்னிறுத்துது, திருக்குறளுக்குன்றது ஐயன் திருவள்ளுவர் பேரில் விருது கொடுக்குறோம், எல்லாம் பண்ணுறோம். எல்லா செய்திகளும் ஒப்பில்லை என்று அதற்கு விளக்கம் கொடுக்கப்படுகிறது. அது மாதிரி பெரியாரின் எல்லா சிந்தனைகளும் எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது வந்து ஒரு கட்டாயம் இல்லை. அதனால் அவரை வந்து முழுமையாக நாங்கள் பெரியாரின் விரோதி, பெரியாரை நாங்கள் கண்மூடித்தனமாக எதிர்க்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு சித்தாந்தம் கட்டமைக்கப்படுகிறது. அவர் தமிழ்நாட்டின் ஒரு தலைவர். அந்த காலகட்டத்துக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு தலைவர் தேவைப்படுவார். அந்த காலகட்டத்தில் அவங்க கருத்துக்கள் பயன்படும். அதன் பிறகு தேவைப்படாது. இப்போ ராஜாராம் மோகன் ராய் சதிக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு கருத்தை முன்னெடுத்து போராட்டம் நடத்தினார். அந்த காலகட்டத்திற்கு அந்த சித்தாந்தத்துக்கு அவர் தேவைப்பட்டார். இப்போ அவர் சதிக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்தினால் எப்படி அது வந்து பொருளற்றதாகி விடுமோ அதுபோல
பெரியாரின் காலகட்டத்திற்கு அவர் மிகப்பெரிய தேவைப்படும் தலைவராக இருந்தார். இந்த காலகட்டத்திற்கு அவரின் எல்லா சிந்தனைகளும் பயன்படும் என்று நாங்கள் நினைக்கவில்லை. அவ்வளவுதான் வித்தியாசம் உங்களுக்கு எங்களுக்கும். எல்லாமே அவருடைய கருத்துக்களை இரும்ப பற்றி கொண்டு அவர் இப்படி தான் சொல்றாரு, அப்படித்தான் நடக்கணும் அப்படிங்கிறது எங்க வழி இல்லை. இதுதான் ஒரு கருத்து மாறுபாடை தவிர புது புது இயக்கங்கள் வரப்போகுது. நீங்களும் தெளிவாக சொன்னீங்க குணசேகரன் அவர்கள், ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. இன்னும் அவர் அன்டெஸ்டட் லீடர். அவர் என்ன செய்ய போகிறார், எந்த அளவுக்கு அவருடைய சினிமாவின் தாக்கம் எல்லாரும் எம்ஜிஆர் அவர்களாக கண்டிப்பாக ஆகிவிட முடியாது. இது அனைவரும் ஏற்றுக்கொள்வார்கள், விஜய் அவர்களும் ஏற்றுக்கொள்வார். எந்த அளவு மக்கள் அவரை தங்கள் தலைவராக நல்ல நடிகராக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறார், அவர் பாராட்டப்பட்டிருக்கிறார் அவர் படங்கள்ல. எந்த அளவு மக்கள் தங்களுடைய தலைவராக அவரை ஏற்றுக்கொண்டு கொண்டாடுவார் என்பது ஒரு தேர்தலில் அவர் நின்ற பிறகுதான், ஒரு பரிசோதனை நடந்த பிறகுதான் தெரிய வரும். அது வரைக்கும் அவர் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். அதனால இதை நாங்கள் கண்மூடித்தனமாக இப்போ கூட நீங்கள் வச்ச ஒளிபரப்பு செய்த இடத்துல ஒரு திரைப்பட இயக்குனர் தெளிவாக சொல்கிறார், பெரியாரை கும்பிடாமல் அப்படிங்கிறார். கும்பிடுதல் என்றால் என்ன? வணங்குதலா, வழிபாடு செய்தலா? கும்பிடுதல் என்ற வார்த்தை எங்கேருந்து வருகிறது? நீங்கள் இன்னொரு தடவை அந்த இதை ரீவைண்ட் பண்ணி பாருங்க. அதாவது அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டால், நீங்கள் சொல்கிற அந்த சித்தாந்தங்களே நகைப்புக்குரியதாக ஆகிவிடவில்லையா? அதாவது நீங்கள் கும்பிடணும் அப்படின்னா நீங்கள் ஏதோ கடவுளை தான் கும்பிடக்கூடாது. அப்போ ஒரு தனிநபரை கும்பிடுறதோ, வழிபாடு செய்கிறதோ, மாலையிடுறதோ, வணங்குறதோ, அந்த கற்சிலைகளுக்கு மரியாதை செய்கிறதோ, நாங்கள் கடவுளுங்கிறோம், நீங்கள் உங்கள் தலைவரை கற்சிலையாக்கி வழிபாடு செய்கிறீங்க. அவ்வளோதானே வித்தியாசம். அதனால கடவுள் மறுப்பு நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவ்வளோதான் மிகப்பெரிய. அண்ணாமலை ஒரு கட்டத்தில் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு கருத்தை சொல்லி கவனம் ஈர்த்தார். அவர் சொன்னது அதுக்கு முன்னாடி ட்ரெடிஷ்னலாக எல்லா பிஜேபி தலைவர்களும் தங்களை திராவிட சித்தாந்தத்துக்கு நேர் எதிரான சித்தாந்தத்தை கொண்டவர்கள், திராவிடத்துக்கு நாங்கள் நேர் எதிரிகள் அப்படின்னு சொன்ன நேரத்தில் அவர், நான் திராவிட கருத்தியலை நான் எதிர்க்கவில்லை, நிராகரிக்கலை, நான் திராவிடம் ப்ளஸ் வேண்டும் என்கிறேன் அப்படின்னு சொல்லி, டிரெவிடியன் ப்ளஸ் அப்படின்னு ஒரு சித்தாந்தம் தான் என்னோடது, நான் பிஜேபியை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்துவோம்னு அவர் சொன்னார். ஆனால் திரு விஜய் கண்டிப்பாக பெரியார் திடலுக்கு போன நொடியிலிருந்து திரு முருகன், திரு ஹெச் ராஜா, திருமதி தமிழிசை கடுமையாக விமர்சிக்கிறாங்க. இன்னும் ஒரு திராவிட கட்சி திராவிட சாயத்தை பூசிக்கொண்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. திராவிட சாயம்ன்றது பூசிக்கக்கூடாத சாயம் ஒன்றும் இல்லையே, அதை ஏன் அவ்வளோ கடுமையாக விமர்சிக்கணும்? அதாவது நாங்கள் தொடர்ந்து திராவிடத்தை எதிர்த்து கொண்டு வருகிறோம். அதாவது திராவிடம் இல்லாத, கழகங்கள் இல்லாத ஆட்சி அமைக்க வேண்டும் என்பது எங்களுடைய குறிக்கோள், எண்ணம், சிந்தனை. அதற்காகத்தான் நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். அந்த எண்ணத்தை நோக்கி நடக்கும்போது இன்னொரு கட்சி அதே திராவிட சிந்தனையில் வரும்போது அதை சாடுகிறார்கள். மற்றபடி எங்கள் மூத்த தலைவர்கள் கருத்தை சொல்கிற அளவுக்கு எனக்கு உயரம் கிடையாது. அவங்களுடைய கருத்துக்களை மறுதளிப்பதற்கோ அது பற்றிய கருத்து சொல்வதற்கோ எனக்கு உரிமை இல்லை. பட் இருந்தாலும் எனக்கு வரையறுக்கப்பட்ட அந்த உயரத்தின்படி நான் பார்க்கும்போது நாங்கள் திராவிடத்தை தீவிரமாக எதிர்க்கிறோம், திமுகவை எதிர்க்கிறோம். அதாவது ஒரு 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 மரபு ரீதியாக, ஒரு மரியாதை நிமித்தமாக நானும் வாழ்த்து சொல்கிறேன் திமுகவிற்கு. ஆனால் கொள்கை ரீதியாக நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம். திமுகவிற்கு மாற்று சக்தியாக வர வேண்டும் என்பதுதான் எங்கள் ஒற்றை குறிக்கோள். அதே மாதிரி கழகங்கள் இல்லாத ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய குறிக்கோள். அதை நோக்கி பயணிக்கும் போது எங்களுடைய தலைவர்கள் இன்னொரு திராவிட சிந்தனையில் மற்றொரு கட்சியா என்று ஒரு வியப்பின் மேலிட்டில் அதை கண்டிப்பாக குறை சொல்லி இருப்பார்கள். அது அவர்களுடைய கருத்து. அது எங்களுடைய சித்தாந்தங்களுக்கு உட்பட்டு தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். எங்களுக்கு திராவிட சித்தாந்தங்களுக்கு மாற்றாக தமிழர், தமிழ்நாடு என்ற சிந்தனை, தமிழ்நாட்டை முன்னிறுத்தி ஒரு சிந்தனை வர வேண்டும், தமிழ் மக்களை முன்னிறுத்தி ஒரு சிந்தனை வர வேண்டும். ஒரு பொதுத்தன்மையான சொல்லுக்கு இங்கே தேவையில்லை, அவசியம் இல்லை என்றுதான் நாங்கள் நினைக்கிறோம். அதற்காக அவர்கள் சொன்ன கருத்தாக இருக்கும். திரு எழிலரசன், உங்கள் கோணம் என்ன? அதாவது திரு ஒரு ஸ்ரீகாந்த் அவர்கள் பேசுகிற பொழுது முதல்ல தொடக்கும் போதே சொல்கிறாரு, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பெரியாருக்கும் தொடர்பு இல்லாதது. அவர் நல்ல தமிழ்நாட்டை அறிந்த ஒருவர் இப்படி தவறான ஒன்றை பதிவு செய்வதை நான் முதல்ல மறுக்கிறேன், கண்டிக்கிறேன். ஏன்னா அந்த பெரியாரிடம் இருந்து முரண்பட்டது என்பது சில காரணங்களாக அண்ணா அவர்கள் விலகி இயக்கத்தை தொடங்குகிற தேதியை கூட பாருங்கள், நாளே தந்தை பெரியாரோட பிறந்த நாளில் தான் தொடங்குறார். அண்ணா அவர்களுக்கு மிக தெளிவாக தெரிந்து தான் அந்த தேதியை தேர்ந்தெடுக்கிறார். இல்லை ஒரு வாரம் கழித்து தொடங்கினா என்ன ஆகிடப்போகுது? அந்த தேதி என்பது அதுவும் அதே மாதிரி அந்த இயக்கத்திற்கு தலைவர் என்ற பொறுப்பை நாங்கள் வைக்கவில்லை. காரணம், எங்கள் இயக்கத்திற்கு இன்றைக்கும் தந்தை பெரியார் தான் தலைவர் என்று சொன்னவர் பெருஞ்சர் அண்ணா அவர்கள். அப்படி தொடங்கப்பட்ட இயக்கம் பல நெருடல்களான செய்திகள், அறிக்கைகள், ஏச்சல்கள், பேச்சல்கள் என்று
அண்ணா அவர்களுக்கும் திமுகவின் தலைவர்களுக்கும் எல்லாவற்றிற்கும் வந்த பொழுது கூட அதை எதிர்கொண்டு எந்த விதமான பதிலும் மறுப்போ அல்லது பெரியாருக்கு கொடுக்காமல் ஆட்சி பொறுப்பு ஏற்கிற பொழுது இது பெரியாருக்கு காணிக்கை என்று சொல்லி தான் தொடங்கப்பட்ட இது பிறகு பார்த்தீங்கன்னா அண்ணா அவருடைய ஆட்சி காலம் என்றாலும் அவருடைய வாழ்க்கை காலம் என்பதும் மிக சுருங்கிவிட்ட காரணத்தினால் கலைஞர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு அவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டத்தில் எல்லாவற்றுக்குமே காரணமாக அடித்தளமாக தந்தை பெரியார் தான் இருந்திருக்கிறார். பெரியாருடைய கொள்கைகளை அவர் தான் முன்னிறுத்துகிறார். பெரியாருடைய சிலையை அவர் தான் அமைக்கிறார். பெரியார் உயிரோடு இருக்கும்போதே அமைக்கப்படுகிறது. மட்டும் இல்லை, இவர் சொன்னது மாதிரி கிடையாது. அதிமுக என்பது பிரிவதற்கு முன்பாக பிரியக்கூடாது என்பதற்கான முயற்சியை எடுத்தவர் தந்தை பெரியார் அவர்கள். அதிமுக என்று ஒன்று பிரியக்கூடாது, கலைஞருடைய தலைமையில் நீங்கள் இயங்குங்கன்னு சொல்லி எம்ஜிஆரோட பேச்சுவார்த்தைக்கு அனுப்பி பேச வைத்தவர் பெரியார். அப்போ அவர் சொல்ல வரது எல்லாமே எப்படின்னா பெரியார் அவர்கள் கலைஞரை போற்றுவதும் கலைஞர் அவர்கள் பெரியாரை போற்றுவது என்பதும் காலங்காலமாக இருப்பது. இவர்கள் அதிமுக வந்த பிறகு என்றெல்லாம் சொல்வதெல்லாம் தவறு. பெரியார் அவர்கள் 1929 என்னென்னலாம் சுயமரியாதை மாநாட்டில் தீர்மானங்கள் போட்டாரோ அவையெல்லாம் சட்டமாகவும் திட்டமாகவும் உருவாக்கியவர் கலைஞர். இவங்களுக்கு என்னென்னா இப்போ எப்படி இதை எதிர்கொள்கிறதுன்னு தெரியல. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அவங்க முதலே சொல்லியிருக்கிற வார்த்தைகளே அது அடங்கிடுச்சு. கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு, கழகங்கள் இல்லாத ஆட்சி அமைக்க போகிறோம்னு சொன்னாலே அது விஜயோட கட்சிக்கும் பொருந்துன்றது தான் அவங்கள பொறுத்தவரையில். ஏன்னா அதுலேயும் கழகம் இருக்குது. அது அவங்கள பொறுத்தவரை முதலே தெரிஞ்ச விஷயம். என்னென்னா யாரோட ஓட்டை பிடிக்க போகிறாங்க, யாரை எதிர்க்க போகிறாங்க, இவர் என்ன ஐடியாலஜிக்கலில் வெளில வரப்போகிறாருன்னு தான் பார்த்துட்டு இருந்தாங்க. நாம் பார்த்துருக்குறோம். உன்னிப்பாக அரசியலை நோக்கியவர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் தொடங்குவதற்கும் போது வெளியிடப்பட்ட கடிதம் அறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கு, சமூக நீதி, மொழி உரிமை, தமிழர் நலன், இதெல்லாமே பொதுவாக குறிப்பிட்டிருக்காப்புல அவரும். அதனால் இது எல்லாம் பேச வேண்டும் என்று சொன்னால் அது திராவிடம் தான் பேசப்பட வேண்டும். தந்தை பெரியார் தான் அதற்கு அடிக்கோல் இட்டிருக்காரு. இல்லை, முதல் நிகழ்வுக்கு போகிறப்ப திரு உதயநிதி சொல்கிறாரு, இன்றைக்கி அமைச்சர் உதயநிதி சொல்லியிருக்கக்கூடிய கருத்து ஒரு தமிழ்நாட்டுக்கு புதுசாக வரக்கூடிய ஒரு கட்சியை எல்லா கட்சியுமே தங்களுக்கு போட்டி கட்சின்னு தான் நினைக்கும். ஒரு நடிகர் கட்சி தொடங்கினா அது எல்லா கட்சியுமே நம்முடைய வாக்கு வங்கியில் சேதாரத்தை பண்ணுவாங்களா அப்படின்னு ஒவ்வொரு கட்சியும் மதிப்பீடு செய்யும். ஆனால் திரு உதயநிதி பெரியாருக்கு மாலை அணிவித்து கட்சி முதல் நிகழ்ச்சிக்கு போகிறது நல்ல விஷயம், பெரியாரை மறுதளித்து விட்டு அவரை ஒதுக்கிட்டு அரசியல் பண்ண முடியாது, அந்த வகையில் அவருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்கிறார். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? அவ்வளோ ரெண்டு விஷயம் அதில் பார்க்கணும். ஒன்று, சச் அ கான்ஃபிடென்ஸ், தன்னுடைய அரசும் தன்னுடைய கழகத்தின் மீதும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. இப்போ எதிரில் யார் வருகிறார்களோ அவர்களை வாழ்த்துவது என்ற அந்த தன்மையை அவரிடம் வெளிப்படுகிறது. திரு மாண்புமிகு உதயநிதி அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த பதிலில் அதான் எதிர்கொள்ளுது ஃபஸ்ட்டு. இரண்டாவது, தமிழ்நாட்டில் யார் இயக்கங்கள் தொடங்கினாலும் அது தந்தை பெரியார் வழியில் திராவிட சிந்தனையை கொண்டிருக்கக்கூடியதாக சமூக நீதி கொள்கை, மொழிக் கொள்கை இவற்றின் மீது அக்கறை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று கருதுகிறார்கள். ஏனென்றால் அந்த சித்தாந்தம் தான், அந்த கொள்கை தான், அந்த லட்சியம்தான், அந்த தத்துவம் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டை இந்தியாவில் இருக்க பிற மாநிலங்களில் முன்னணியாக வைத்திருக்கிறது, ஒரு தனித்துவம் உள்ளதாக மாற்றியிருக்கிறது. இந்த திட்டங்களும் சட்டங்களும் தான் இந்த தமிழர்களை உயர்த்தியிருக்கிறது, தமிழ் மொழியை பாதுகாத்திருக்கிறது. இன்றைக்கி திமுகவினுடைய பவள விழாவை முடிக்கும்போது கூட என்ன சொல்கிறாங்க, மாநில சுயாட்சி என்ற முழக்கம் அண்ணா அவர்கள் முழங்கினார். கலைஞர் அவர்கள் 1974 அதுக்கு தீர்மானத்தை கொண்டு வந்தார். இப்போ அதை தான் அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தன்றது தான் விடிவு, அல்லது அதுதான் நம் நோக்கி பயணிக்கணுன்றாரு. இதனால் ஒரு தமிழ்நாட்டுக்கான முழக்கமா? இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒரு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா அது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இது ஒரு ஒன்றியம், யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இது. ஸோ அப்போ ஒரு மாநிலங்களுடைய ஒன்றியம் எப்படி இயங்க வேண்டும், மாநிலங்கள் எப்படி இயங்க வேண்டும் என்று ஒரு சிறந்த பார்வையாக ஒட்டுமொத்த இந்தியாவிற்கே தேவையான பார்வையை கொண்டிருப்பது தான் திராவிட சித்தாந்தம், திராவிட இயக்கத்தினுடைய கொள்கை. அதைத்தான் திமுகவினுடைய தலைவர் எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வெளிப்படுத்தினார். அந்த பார்வையில் தான் திரு மாண்புமிகு உதயநிதி அவர்கள் பெரியாரை நோக்கி, பெரியாரை தவிர்த்து விட்டு ஒருவர் தமிழ்நாட்டில் அரசியல் செய்வது என்பது சாத்தியமல்ல, அல்லது அது சரியல்ல என்ற கோணத்தில் சொல்கிறார். எனவே விஜய் அவர்கள் வருவதை பற்றி நீங்கள் கேட்ட மாதிரி அவங்க ஐயோ நம்மையா அவர் வராரு, அவர் வந்தார்னா நமக்கு பாதகமாகுமா, அவர் வரக்கூடாதுன்ற பதற்றம் எங்களுக்கு கிடையவே கிடையாது. காரணம், திமுக தன்னுடைய பாதையில் மிக தெளிவாக செல்கிறது, மக்களோடு இருக்கிறது, மக்களுக்கான ஆட்சியாக இருக்கிறது, மக்களுக்கான கழகமாக இருக்கிறது. எதிரில் வரக்கூடியவர்
அவர் எதிர்ன்னு சொல்லக்கூட கூடாது. ஒரு புது இயக்கம் வராரு, அவர் என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியாது. சொல்கிறதுக்கு முன்னாடி இது ஆக்ஷன் ஸ்பீக்ஸ்னுவாங்க. அவருடைய செயல் பேசுகிறது. என்ன பேசுகிறது? நான் பெரியாரை நோக்கி தான் செல்கிறேன், பெரியாரை வணங்கி விட்டு வருகிறேன்னு சொல்கிறாருன்னா அவர் திராவிடத்தை பேச போகிறாரு, தமிழர்கள் நலனை பேச போகிறார், தமிழ்நாட்டின் நலனை பேச போகிறாரு, சமூக நீதியை பற்றி பேச போகிறார், பெண் உரிமையை பற்றி பேசுவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அதனால் வாழ்த்துக்கிறார் எங்களுடைய இளந்தலைவர். அதை ஏற்றுக்கொள்கிறதுக்கு மனசில்லாத பாஜகவினர் விமர்சிப்பது. திரு ஸ்ரீகாந்த் அவர்கள் பெருந்தன்மையோடு பெரும் மகிழ்ச்சியோடு அந்த பெரியார் மீது கொண்ட இதுவாக அவர் சொல்லிட்டார், அன்போடு அவர் பேசினார். ஆனால் அவங்க கட்சியினர் எப்படி பேசுனாங்க, அவங்க தலைவர்கள் என்ன பேசியிருக்காங்க? சாயம் அவங்களுக்கு சாயம் பூசுறதுன்றது அவங்களுக்கு தான் பழக்கம். சாயம் பூசுறது யாருக்கு? வள்ளுவருக்கு சாயம் பூசுவாங்க காவியில், வள்ளலாருக்கு சாயம் பூசுவாங்க காவியில். யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ சாயம் பூசுகிற பழக்கம் பாஜகவுக்கு இருக்கு. அதனால் சாயம் பூசுதல்ன்ற வார்த்தையை அவங்கள அறியாமையே வருது. அது அவங்க பாவம், அவங்கள நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. அவர் பாவம் ஸ்ரீகாந்த் கூட தெரியும் அதை பற்றி அவங்களுக்கு. அதனால தான் அவங்க தலைவர்கள் பற்றி நான் விமர்சிக்க விரும்பவில்லை, அது அவங்க கருத்துன்னு சொல்லிட்டார். ஆனால் உண்மை என்னென்னா அவங்களுக்கு தவிர்க்க முடியாமல் பதற்றம் அவங்களுக்கு வந்துடுச்சு. அவங்க என்ன நினச்சாங்கன்னா, விஜய்ன்றவர் வராரு, வந்த உடனே திமுகவுக்கு எதிராக பேச போகிறாரு, பெரியாரை எதிர்த்து பேசுவார், திராவிடத்தை எதிர்த்து பேசுவார். அப்போ இது வேறு ஒரு கோணத்தில் இந்த இயக்கம் போகுது. அப்போ ஒரு பெரிய வாக்கு வங்கி ஏதாவது சிதறமா அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு எதிர்பார்ப்பு. ஆனால் அவங்களுக்கு என்ன இப்போ பிரச்சனைனா, பாஜகன்ற ஒரு கட்சியை மீண்டும் மீண்டும் அடிப்பதற்கும் விரட்டி அடிப்பதற்கும் அதை உதவாது தமிழ்நாட்டிற்கு என்று சொல்வதற்கு இன்னொரு கட்சியும் முளைத்து வருகிறதோ என்ற பயம் அவங்களுக்கு வருது. அதோட வெளிப்பாடைத்தான் அவங்க அந்த மாதிரி ஒரு பேட்டி கொடுக்கும்போது பெரியாரை பார்க்க பெரியாருக்கு பிறந்தநாள் வணங்க போனதை அவ்வளோ பதட்டமா தமிழிசை அவர்கள் பேசுவதும் திரு முருகன் அவர்கள் பேசுவதும் ரொம்ப திரு ஸ்ரீகாந்த். அதாவது சகோதரர் எழிலரசன் அவர்கள் சொல்லிய கருத்துக்கள் சரியானது, அதை நான் மறுக்கவே இல்லை. அதாவது தலைவர் அண்ணாதுரை அவர்கள் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கும் வரை அவர் பெரியாரை முன்னிறுத்தி தான் நடத்தி கொண்டது, அதில் மாற்று கருத்து இல்லை. தெளிவாக நான் சொன்ன பார்வையை பார்த்தீங்கன்னா, கலைஞர் அவர்கள் ஆட்சி அமைத்த போது அவர் அண்ணாவை முன்னிறுத்தி தான் அவர் எல்லாத்தையும் செய்து கொண்டிருந்தார். அவர் எம்ஜிஆர் அவர்கள் தனி பிரிவு ஆரம்பித்த பிறகுதான் ஒரு வெற்றிடம் இருந்தது. அந்த நேரத்தில் தான் அவர் பெரியாரை முன்னிறுத்துகிறார் என்பது எல்லோரும் அறிந்த செய்தி. இதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்த்தீங்கன்னா புரியும். அதுக்குள்ளே அதிக நேரம் செலவிட விரும்பவில்லை. அடுத்த விஷயம் அவர் சொன்னதில் நான் மறுக்க வேண்டியது என்னென்னா, எங்களுக்கு எந்த பதற்றமும் இல்லை. எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. பெரியாரின் வழியில் இன்னொரு கட்சி வரும்போது பெரியார் வழியில் நிற்கும் இளைஞர்கள் எல்லாம் திமுகவில் இருப்பவர்களும் அதிமுகவில் இருப்பவர்களும் இனிமேல் வேகமாக விஜயை ஆதரிக்கிறார் என்றால் எங்களுக்கு ஏன் பதட்டம் வரப்போகுது? இந்த கழகங்களின் சக்திகள் குறைய போகுது. ஏற்கனவே கடந்த தேர்தலில் திமுகவின் வாக்கு வங்கி குறைந்திருக்கிறது, 9% இழந்திருக்கிறார்கள். அதே மாதிரி அதிமுக 7 இடங்களில் அவங்க டெபாசிட் போயிருக்கு, 11 இடங்களில் 3ஆம் இடத்திற்கு தள்ளப்படுறாங்க. அது மாதிரி அவங்களுடைய இளைஞர்களும் கழகத்தில் இருக்க மற்ற இளைஞர்களும் அதே சிந்தனை அதே கோணத்தில் இன்னொருத்தர் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது எங்களுக்கு ஏன் பதட்டம் வரப்போகுது? எங்க சிந்தனையில் ஒருத்தர் எங்க ஓட்ட பிரிக்க போறாருன்னா எங்களுக்கு பயம் இருக்கும். அவர் எங்க சிந்தனையில் வரவே இல்லை, அவர் கழகத்தின் சிந்தனையில போகிறார். அதே நேரத்தில் போறப்ப பதட்டம் பயம் எல்லாமே திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் தான் வர வேண்டுமே தவிர எங்களுக்கு எந்த பயமும் இல்லை, எந்த கவலையும் இல்லை. அதுதான் நாங்களும் சொல்றோம். திமுகவினுடைய அடுத்த தலைமுறை தலைவர் வாழ்த்துகிறார், அதிமுக அதை பற்றி பேசவில்லை. ஆனால் திருமதி தமிழிசை அவர்களும் எல்முருகன் அவர்களும் பதறிக்கொண்டு ஏன் பேச வேண்டும்? போகட்டும், நாசமாய் போகட்டும் எல்லா கழகங்களும் வேண்டியதானே. ஏன் உட்கார்ந்து பெரியாருக்கு வியப்பின் வெளிப்பீடு. சார், நான் திரு அருணனுடைய கோணத்தை கேட்கிறேன். திரு அருணன், ஒரு 2-3 சித்தாந்த விஷயங்களை பேச வேண்டியது இருக்கு. ஒன்று, வட இந்தியாவில் பாஜக முன்னெடுக்கக்கூடிய ராமர் அரசியல், மத உணர்வு, அது சார்ந்த அரசியல், அவங்களை எதிர்த்து அரசியல் செய்கிறவங்க கூட அதற்குள்ள ஒரு சாஃப்ட் ஹிந்துத்துவாவை பேசக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் கம்பல்ஷன் சில நேரங்களில் வந்துடுறதை பார்க்குறோம். தமிழ்நாட்டில் புதிதாக தொடங்குகிற கட்சியும் கூட திராவிட அரசியலை சமூக நீதியை பேசக்கூடிய ஒன்று வெளிப்படுற நேரத்தில் அதை பேசாமல் யாரும் தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய முடியாது அப்படின்னு அமைச்சர் திரு உதயநிதி சொல்கிறாரு. என்னுடைய கேள்வி, தமிழ்நாட்டினுடைய மைய நீரோட்ட அரசியல், தமிழ்நாட்டினுடைய ஒரு பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ், அதனுடைய ஆணி வேர் அப்படின்ற ஒன்று
இத்தனை ஆண்டுகள் கழித்தும் திராவிட இயக்கம் முன்னிறுத்துகிற கோட்பாடுகள் தானா? அதைத்தான் இந்த நிகழ்வுகள் உறுதிப்படுத்துதா? ஏன் அது திராவிட இயக்கத்தினுடைய கோட்பாடுகள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் இன்றைய நிகழ்ச்சி நிரல். ஒரு 100 ஆண்டு காலமாக அது தொடர்ந்து வருகிற ஒரு நிகழ்ச்சி நிரல். இப்போ திராவிட இயக்கம் அது நம்ம எல்லாருமே சேர்த்து வச்சு பார்ப்போம். திமுக, அதிமுக, மதிமுக, நீங்கள் அவங்களுடைய பேச்சுக்களை பூரா நீங்கள் கவனிங்க. அது 1925லேருந்து 1949லேருந்து 1972லேருந்து அதுக்கு பிறகு வைகோ அவர்கள் கிளம்பி எல்லாமே பாருங்கள், சமூக நீதியாக இருக்கும், மாநில சுயாட்சியாக இருக்கும், தமிழ் உரிமையாக இருக்கும், மிக முக்கியமாக ஏழை எளிய மக்களுடைய நலத்திட்டங்களாக இருக்கும். அப்புறம் இவங்க எல்லாரும் பெரியாரையும் அண்ணாவையும் புகழ்வாங்க. இப்போ ஏன் பெரியார் அண்ணாவும் புகழ்கிறாங்கன்னா அவங்க இந்த கோட்பாடை முன் வச்சதுனால. அப்போ இது இன்றைக்கி தேவையா இல்லையா? அதனால் அது இன்றைக்கும் மைய நீரோட்டமாக இருக்குது. இப்போ இங்கே ஒரு பாஜக நண்பர் பேசுனது என்னை கேட்கும்போது எனக்கு ரொம்ப வினோதமாக இருந்துச்சு. அவர் ஒன்று ஆரம்பிக்கிறாரு, கடைசியில் முடிக்கும்போது பாவம் வேறு வகையெல்லாம் முடிக்க வேண்டியது. ஏன்னா அவங்க தலைவர்களுடைய உரைகள் ஏற்கனவே அப்படி பதிவாகிப்போச்சு நேற்று இன்றைக்கும். இவர் பெரியார் பற்றி ஒரு நிதானமான ஒரு மதிப்பீடு போல் அவர் சொன்னார். நானும் ரசித்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனால் 15ஆம் தேதியிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சமூக ஊடகங்களில் பாஜக காரங்களும் பாஜக ஆதரவாளர்களும் போட்ட பதிவுகளை வாசிக்க முடியாது. அவ்வளவு மோசமாக பெரியாரை பற்றி அவங்க பதிவுகள் போட்டிருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? நண்பர் ஸ்ரீகாந்த் அதெல்லாம் பார்த்துருக்க மாட்டாரா? எப்படிங்க அதெல்லாம் போடுறாங்க, நீங்கள் எப்படி விடுறீங்க? அப்புறம் ராஜா பெரியாரை பற்றி, பெரியார் பேரே சொல்ல மாட்டார், இவராக சொல்கிறாரு. அவர் தெளிவாக ஈவி ராமசாமி அப்படி, அதுலேயே அவருக்கு ஒரு முகத்தை பார்த்திங்கன்னா அவ்வளோ குதூகலமாக இருக்கும். எனக்கு ஆளாளுக்கு ஒன்று பேசுகிறாங்க, இருக்கட்டும். பட் நான் கேட்குறது, இப்போ இவங்களுக்கு விஜய் மீது ஏன் இவ்வளவு பதற்றம்? இப்போ சகோதரி தமிழிசை அவங்களுடைய பேட்டியை பூரா நான் கேட்டேன். எனக்கு ரொம்ப வேடிக்கையாக இருந்துச்சு. இது வரைக்கும் ஒன்றும் சொல்லாதவங்க இப்போ பார்த்திங்கன்னா பெரியார் திடலுக்கு போயிட்டார், பெரியாருக்கு மரியாதை செய்து விட்டார் என்றவுடன் படன்னு பொறிஞ்சு தள்ளுறாங்க. அவர் அதாங்க திமுக நண்பர் சொன்னது போல் அவர் ஒரு சாயத்தை தனக்கு தானே பூசிக்கொண்டார். அது வெளுக்குமா வெளுக்காதா அடித்து விட்டு அப்போ அதே போல் ஸ்ரீகாந்த் நண்பரும் தெளிவாக சொன்னார், எங்களுக்கு திமுக தான் பிரதான எதிரி, அதே நேரத்தில் கழகங்கள் இல்லாத ஆட்சி, திராவிட இயக்க எதிர்ப்பு, இதாயா தமிழ்நாட்டில் பாஜக அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டார். இப்போ விஜய் அவர்கள் ஒரு கட்சி, தமிழக முன்னேற்ற கழகம், அதனுடைய கோட்பாடுகள் இன்னும் தெளிவாகலை, முழுமையாக தெளிவாகலை. ஆனால் அவரைத்தான் முதலமைச்சர் என்று முன்வைக்க போகிறாங்க அந்த கட்சிக்காரங்க. அது ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக இருக்குது. அப்படி இருக்கும்போது ஏற்கனவே ஆட்சியில் இருக்கக்கூடிய, அரசியலில் இருக்கக்கூடிய திமுகவை எதிர்க்காமல் அவர் எப்படி முதலமைச்சர் ஆக முடியும்? ஆகவே என்னுடைய கணிப்பில் அவர் திமுகவை எதிர்ப்பார். ஆனால் பாருங்கள், பாஜகவுடைய கவலை திமுக எதிர்த்தா மட்டும் திமுகன்னு நீங்க உறுதியா சொல்றீங்க. எந்த நோக்கில இருந்து அப்ப அருணன் அவர்கள் தெளிவாக சொல்கிறார், பதட்டம் திமுகவிற்கு. நீங்க வாட்டுக்கு சம்பந்தம் சொல்லவே இல்லைங்களையா? கொஞ்சம் இல்ல, முதல்வர் பதவிக்கு ஆபத்து வந்திருக்கு நீங்க தான் சொல்றீங்க. அடுத்த முதல்வர் அவர் தான், நீங்க தான் குறிப்பிடுறீங்க. இல்லங்க, ஒரு அரசியல் கட்சி வந்தா அவரை தான் அந்த கட்சி வேட்பாளர். இல்லை குணா, அவரை எப்பவுமே என்னை பேச விட மாட்டார். அவ்வளோதான் அவருடைய நாகரிகம். அவர் பேச்சை நான் இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டேன். 2 தடவை பேசினார். ஏங்க அந்த கட்சியில் அவங்க சொல்கிறதுக்கு என்ன, விஜய் முதலமைச்சர்னு சொல்கிறாங்களா இல்லையா? அதை தானே சொன்னேன், யதார்த்தத்தை சொல்கிறேன். அப்போ அவர் இயல்பாக திமுக எதிர்ப்பார். என்னுடைய கருத்தை கேளுங்க, நீங்கள் சொன்னது மட்டும்தானே எல்லாரும் கேட்கணும். அப்போ அவர் திமுகவை எதிர்ப்பார் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு, என்னுடைய கணிப்பு. ஆனால் திமுக அவர் எதிர்ப்பார் என்பது பாஜகவுக்கு தெரியும். ஆனால் திமுகவை எப்படி எதிர்க்கணும்? ஏதாவது வளருங்கய்யா, கொஞ்சமாக பொறுமையாக கேளுங்க. திமுகவை எதிர்ப்பது நீங்க தான் உளறீங்க. உளறுவது நீங்கள, உங்க வயசுக்கு மரியாதை கொடுத்து அமைதியா இருக்கேன். நீங்க சொல்ற கருத்து சரின்னு சொல்றது உங்களுக்கு உளறலா இருக்கா? நீங்க சொல்ற கருத்தை நான் ஆமோதிக்கிறேன். திமுகவுக்கு தான் ஸ்ரீகாந்த் விவாதம் திசை மாற வேண்டாம். ரன்னிங் கமெண்ட்ரினா விவாதம் பண்ண முடியாது. அவர் நீங்க ஒரு இடத்துல இருக்கீங்க, அவர் ஒரு இடத்துல இருக்காரு. கண்ணிய குறைவான கிரிக்கெட்டா ரன்னிங் கமெண்ட்ரி பண்றதுக்கு 2 பேர் மாற்றி மாற்றி பேசுறதுக்கு
அவர் ஒரு கருத்தை சொல்றாரு, அவர் சுற்றுலா அவர் சொல்லி முடிக்கட்டும். அதுக்கு பிறகு உங்களுக்கு மாற்று கருத்து தான் சொல்லுங்க. திரு அருணன், நான் கேட்க விரும்புற ஒரு கருத்து, இல்லங்க வலதுசாரி அரசியல் இடதுசாரி அரசியல் இருக்கு. குணா ஒரு நிமிஷம் ஐயா, இல்ல வலதுசாரி அரசியல் இடதுசாரி அரசியல் கொஞ்சம் ப்ளீஸ். இன்னொரு புறத்துல வந்து திராவிட அரசியல் வெர்சஸ் ஹிந்துத்துவ அரசியல் இருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் திராவிடத்தை இன்னொரு கட்சி பேசுறது அப்படின்ற ஒன்று, தமிழ்நாட்டோட மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ் அப்படின்றது ப்ரோ திராவிடம் அப்படின்றது மீண்டும் எஸ்டாப்ளிஷ் ஆகுதான்னு கேட்க விரும்புகிறேன். இல்லைங்க, அதுக்கு தான் சொல்ல வரேன். பாஜகவுக்கு திமுகவை எதிர்க்கணும். விஜய் வந்து திமுகவை எதிர்ப்பார், அது பாஜகவுக்கு தெரியும், என்னுடைய கணிப்பில் சொல்கிறேன். ஆனால் விஜய் எப்படி எதிர்க்கணும்? இன்னொரு பாஜகவா எதிர்க்கணும் திமுகவை. ஆனால் விஜய் கோடி காட்டுவது எப்படி இருக்குன்னா, இன்னொரு அதிமுகவா எதிர்க்க போகிறாரு திமுகவை. நீட்டை எதிர்த்தாரு. கல்வி பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடாது, மாநில பட்டியலுக்கு வரணும். இப்போ பெரியார் திடல், பெரியார் சமூக நீதி, இந்த கோணத்தில் எதிர்ப்பதை பாஜக அறவே விரும்பவில்லை. அதனால் தான் பாஜகவுக்கு பதற்றம். இல்லாட்டி தமிழிசையுடைய அந்த பாருங்க பேட்டியை கொந்தளிக்கிறாங்க. அவங்க என்னெல்லாம் பேசுகிறாங்க தெரியுமா? ஏயா, இவருடைய சினிமா மட்டும் பல மொழிகளில் வருது, ஆனால் தமிழ்நாட்டோட மொழிக் கொள்கை வந்து இருமொழி கொள்கையாக தான் இருக்கணுமா அப்படின்னு அவங்க கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க. ஏங்க, ஒரு சினிமா பல மொழிகளில் வருவதற்கும் ஒரு மாநிலத்தில் அந்த மாநில அரசு என்ன மொழிக் கொள்கையை கொண்டு இருக்க வேண்டும் என்று ஒரு புதிதாக வரக்கூடிய கட்சியினுடைய தலைவர் சொல்வதற்கு வித்தியாசம் கிடையாதுங்களா? இப்படிலாம் எங்கே பேசுகிறாங்க? அப்போ யாருக்கு பதற்றம்? பாஜகவுக்கு தான். ஆகவே இது ரொம்ப தெளிவாக தெரியுது. இன்றைய நிலைமையில் வந்து இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு தேவையான இந்த இப்போ ஒன்றும் இல்லைங்க, இந்த மாநில சுயாட்சிங்கிறது எவ்வளோ முக்கியத்துவம் பெறுது என்றால், இன்றைக்கு மோடி அரசு அதனுடைய அமைச்சரவை எதை ஒப்புக்கொண்டிருக்கு? ஒரே நாடு ஒரே தேர்தல். அதை இன்றைக்கு அமைச்சரவை ஒப்புக்கொண்டிருப்பதாக செய்தி வந்து கொண்டிருக்கு. அப்போ எவ்வளவு மோசம்! மாநிலங்களே கூடாது, மாநில அரசுகளே கூடாது என்பதுதான் ஆர்எஸ்எஸ் உடைய நிலைப்பாடு. உங்களுக்கு தெரியுமா? மொழிவாரி மாநிலத்தை ஆர்எஸ்எஸ் எதிர்த்தது. அதனுடைய தலைவர் கோல்வால்கர் இந்த நாட்டுக்கு தேவை யூனிட்டரி சிஸ்டம் தான், ஒற்றையாட்சி முறை தான். நேரு செய்யக்கூடிய இந்த அம்சங்கள் மாநிலங்கள், மாநில அரசுகள், மாநில சட்டமன்றங்கள் அவற்றுக்கு தனியாக தேர்தல் என்பது கூடாது என்று எழுதியிருக்காரு. இன்னைக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல்னா என்ன அர்த்தம்? சட்டமன்ற தேர்தலுடைய முக்கியத்துவத்தை குறைப்பது. மாநிலத்துடைய பிரச்சனைகளை மட்டும் பிரதானமாக பேசக்கூடிய சட்டமன்ற தேர்தலை தனியாக நடத்தாதே, மக்களவைக்கு மட்டும்தான் தேர்தல், அதோடு சேர்த்து போனால் போகுதுன்னு. இந்த மாநில தேர்தல் வரும், இல்லாட்டி வராமல் போகும். யாராவது எதிர்பார்த்தீங்களா ஐயா? ஜம்மு காஷ்மீர் ஒரு மாநிலம் இன்னைக்கு இல்லைங்கய்யா, அங்கே தேர்தல் நடக்குது. மாநிலத்துக்கு தேர்தல் நடக்கலை, ஒரு யூனியன் பிரதேசத்துக்கு நடக்குது. எவ்வளவு கொடூரமானவர்கள் இந்த பாஜக ஆட்சியாளர்கள்! ஒரு மாநிலத்தையே ஒழித்து கட்டிவிட்டார்கள் 5 ஆண்டு காலமாக. ஆனால் இங்கே தமிழ்நாட்டிலே மாநில உரிமை, மாநில சுயாட்சி, இதனால் தேர்தலே நடக்கலைங்க. இதனால் தேர்தலே நடக்கல. என்ன கொடூரமானவர்கள்! என்ன தமிழ் பேசுறீங்க நீங்க? உங்க வயசுக்கும் இதுக்கும் ஒரு கண்ணியம் கிடையாது அவங்க பேச்சுல. எவ்வளவு தெளிவாக அடுத்த கட்சி உங்க வயசுக்கு ஒரு மரியாதை கூட உங்களுக்கு தெரியலையே. என்ன கொடூரமானவர்கள்! என்னத்தை கண்டு இன்னைக்கு அங்க எத்தனை பேர் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க, எத்தனை பேர் இந்துக்கள் எல்லாம் விரட்டப்பட்டார்கள். அதாவது அதை பத்தி பேசாம நீங்க உடனே கொடூரமானவர்கள் ஆரம்பிக்கிறீங்க. என்ன தெரியும் உங்களால? தனியா திமுக ஒட்டுண்ணியாகவும் சாருண்ணியாகவும் இருந்து 44 எம்பி வச்சிருந்தாலும் நீங்க 2 எம்பிக்கு சிங்கி அடிச்சிருக்கீங்க. நீங்க பேசுறீங்க இவர் சிங்கி கொடூரமான கொடூரம் சொல்லக்கூடாது, சிங்கி அடிக்கிறது சொல்லலாம். கண்ணியமா பேசுறீங்க. நான் ஒரு கட்சி தலைவராக பேசுறேன். ஒண்ணு அவர் பேசாதற பேச்சாளர் மாதிரி பேசாதீங்க. இல்ல ஏங்க, சிங்கின்னு சொல்லக்கூடிய 5ஆம் தர பேச்சாளரா நீங்க பேசிக்கிட்டு என்ன பாதி கொடூரம்ங்க. ஒரு மாநிலத்தையே ஒழிச்சு கட்டிட்டீங்க. 5 ஆண்டு காலமாக ஒரு மாநிலம் இல்லங்க. என்ன கொடூரம் இருக்கு? இன்னைக்கு டோர் டு டோர் கேன்வாசிங் எங்க நடக்குது? இதுக்கு முன்னாடி நடந்துதா? ஏங்க, ஒரு மாநிலம் அப்படிங்கற ஒண்ணு யூனியன் பிரதேசமாக அந்த மாநில அந்தஸ்தே ஒழிக்கப்பட்டுச்சுன்றதாங்க அவர் சொல்றாரு. திரு அருணன் அவர்கள்ட்ட கேட்க வேண்டிய இன்னொரு இந்த நிர்வாக வசதிக்காக அது மாற்றப்பட்டு இருக்கிறது.
என்ன மாத்திருக்காங்க? நிர்வாக வசதிக்காக அடேப்பா, மாற்றப்பட்டிருக்கிறது. நிர்வாக அதனால வசதி. என்ன ஆயிட போகுது? உங்களுடைய பெயர் சர்வாதிகார மாற்றம் பார்வை, உங்களுக்கு மாநிலம்ங்கிற பதிலா உங்களுடைய யூனியன் கொடூரமான பிரதேசம் சர்வாதிகாரம். அதுல என்ன குறை அடே வந்தது? அப்பா, தேர்வு ஏங்க, தேர்தல் அதுதாங்க குறை நடக்கலையா? சொல்றாரு. ஒரு மாநிலத்தை தமிழ்நாடு ரெண்டா தேர்தல் பிரிக்கலாம். நடக்காம இருந்த இடத்துல இன்னைக்கு டோர் டு டோர் கேன்வாசிங் நடக்குதுங்க. ஸ்ரீகாந்த், இன்னைக்கு நீங்க டோர் டு டோர் கொடியேற்றம் கேன்வாஸ் மீது நடக்கிறது ஐஸ்கிரீம் முக்கியம் இல்ல. சாப்பிட முடியாது காஷ்மீர்ல. பல ஆண்டுகள் தேர்தலே நடக்கல. உள்ளே உச்சநீதிமன்றம் போக கொட்டின முடியலையே பிறகு இதனால. 90 நாள்ல தேர்தல் நடத்துங்கன்னு சொன்ன பிறகு நடத்துறாங்க. அவர் கேட்டது ஒரு மாநிலத்தை இன்னொரு ரெண்டாக பிரிக்கலாம், ஆனால் ஒரு மாநில அந்தஸ்தையே ஒழிச்சிட்டு ஒரு மாநிலத்தை யூனியன் பிரதேசமா மாத்துறீங்க, சுருக்குறீங்க, அதனுடைய தகுதியை குறைக்கிறீங்கன்னு சொல்றாரு. ஒரு நிமிஷம் எழிலரசன் குறுக்குறாரு. அதாவது அரசியலமைப்பு சட்டம் கொடுத்துருக்கக்கூடிய வடிவத்தில் நீங்கள் சிதைக்கிறீங்கன்றது தான் அவர் வருத்தப்படுறாரு. மாநிலங்கள் சேர்ந்தது தான் இந்த ஒன்றியம். அப்போ மாநிலங்களுக்காக அரசியலமைப்பு சட்டம் பல உரிமைகளை கொடுத்துருக்கு. ஆனால் யூனியன் டெரிட்டரின்றது வந்து ஒன்றிய அரசனுடைய ஒரு சாதாரண ஏஜென்சி மாதிரி இருக்க போகிறது. அவங்க தன்னிச்சையாக எதுவும் செயல்பட முடியாது, நிதி உரிமை கிடையாது, எந்த உரிமையும் கிடையாதுன்றதுனால இப்படி ஒரு மாநிலமாக இயங்கி கொண்டு இருந்ததை நீங்கள் உங்கள் சௌகரியத்துக்காக, உங்கள் அவசியத்திற்காக அதை உடைச்சி யூனியனாக மாற்றிருக்கீங்களே, அதுதான் தவறுன்றத அவர் சுட்டி காட்டுறாரு. அதில் ஒன்றும் தவறு இல்லையா நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா அரசியலமைப்பு சட்டம் கொடுத்துருந்ததை நீங்கள் உடைச்சிட்டு போவீங்க. நாளைக்கு யூபி உத்தரப்பிரதேசத்தை ஒரு 4 யூனியனாக மாற்றிருங்கன்ற நாங்கள் மாற்றிடுவீங்களா? அது ஒரு பகுதியில் வந்து சட்டமன்ற உத்தரப்பிரதேசத்தை 4 யூனியனா நீங்கள் பிரித்து நிர்வாக வசதிக்காக, ஏன்னா 80 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கு, 400க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சட்டப்பேரவை, 4 யூனியனா பிரிச்சிடுங்க, ரொம்ப வசதியா இருக்குமே. அது செய்யலாமே. கேள்வியா இதுக்கு நான் பதில் சொல்லலாமா? குணசேகரன் சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். இல்ல பதில் சொல்லணுமா? இல்ல ஒரு நிமிஷம் ஐயா, அவர் ஸ்ரீகாந்தோட கருத்து யூபில நடக்குமான்னு அவர் கேட்கிறாரு. என்ன நோக்கி ஒரு கேள்வி கேட்கிறாரு. யூபில இது நடக்குமா, சாத்தியமான்னு கேட்கிறாரு. யூபியில் என்ன இந்தியர்கள் எல்லாம் உள்ள புக முடியாம இருந்ததா? காஷ்மீர் நம்மளுடைய நாடுன்னு சொல்லக்கூட முடியாத நிலைமையை இவர்களுடைய காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி இத்தனை காலமா நடந்தப்ப ஏற்படுத்தி வைத்திருந்தார்கள். காஷ்மீருக்குள்ள நுழைய முடியாத நிலைமை இருந்தது. இன்றைக்கு அங்க நிர்வாகத்தை கடைசியா இருந்தது காங்கிரஸ் ஆட்சி இல்ல, கடைசியா இருந்தது பிஜேபியும் மஃப்தி முகமது சயீதோட மகள் மெஹபூபாவும் நடத்தின கூட்டு ஆட்சி. பிஜேபிக்கும் பிடிபிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஆட்சி அதிகாரத்துக்காக, பதவி நாற்காலிக்காக அரசியல் சந்தர்ப்பவாத கூட்டணி ஒண்ணு அமைச்சு ஒரு கூட்டு ஆட்சி அவங்க நடத்தினாங்க. திடீர்னு அந்த ஆட்சியை கவிழ்த்தாங்க. அதற்கு பிறகு ஜனாதிபதி ஆட்சி, பல மாதங்கள் பல ஆண்டு தேர்தல் நடக்கல. அதற்கு பிறகு திடீர்னு அதனுடைய அந்தஸ்தை குறைச்சாங்க. உச்சநீதிமன்றத்துக்கு போன பிறகு இப்ப தேர்தல் நடத்துறாங்க. நீங்க தலைப்பு வந்து எங்கேயோ போறோம். நான் திரு அருண் அவர்கள் கோணத்துக்கு வரேன். கடுமையான எதிர்ப்பை தெரிவித்த பிறகும் நேரு அவர்கள் அதற்கு 370 கொண்டு வந்திருக்கிறார். இது நீங்க என்னைக்காவது பிஜேபி வந்து மிக கடுமையாக ஆர்டிகிள் 370 நான் சபையிலே இருக்க மாட்டேன் அப்படின்ற சிறப்பு அந்தஸ்தை நீக்குவோம் அப்படின்னு தான் சொன்னீங்களே தவிர, எப்போதாவது அந்த மாநிலத்தை ரெண்டா பிரிச்சிருவோம், அது ஒண்ணு வந்து மாநிலமே கிடையாது, யூனியன் டெரிட்டரி வித் அசம்பிளி, லடாக் வந்து யூனியன் டெரிட்டரி வித்அவுட் அசம்பிளி அப்படின்னு எங்கேயாவது உங்க தேர்தல் அறிக்கையில சொல்லிருக்கீங்களா? ஒரு மாநிலத்தை இப்படி பந்தாட முடியுமா அப்படின்றதான் திரு அருணன் கேட்கிற. நம்ம தலைப்புல எங்கேயோ போறோம். திரு அருணன் அவர்கிட்ட நம்முடைய மைய தலைப்புக்கு வர விரும்புறேன். திரு அருணன் அவர்களுடைய கோணத்தை பதில் சொல்லல. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, சொல்லியாச்சுங்க திரு அருணன். இல்ல கேளுங்க. திரு உதயநிதி பேசுற இந்த பேச்சை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? பெரியாரை தொடாமல் தமிழ்நாட்டில் அரசியல் இல்லை, புதிதாக கட்சி தொடங்குறவங்களும் அதை பேசணும் அப்படின்னா இந்த கருத்துக்கு வலிமைன்னு சொல்றாரா? இந்த கருத்துக்கான செல்வாக்கு, மக்கள்கிட்ட இருக்கிற ஆதரவு அப்படி ஒவ்வொரு கட்சியும் தொடங்குறவங்கள அதை நோக்கி நகர்த்துன்னு சொல்றாரா? அவர் என்ன சொல்ல வர்றாரு? இல்லை, இந்த சிந்தனைக்கு தமிழ்நாட்டிலே செல்வாக்கு இருக்கிறது என்று தான் சொல்கிறாரு. அது ஒரு சுருக்கமான பேட்டி என்றால் நான் அதையும் கேட்டுட்டு தான் வர்றேன். இதை மீறி, இதை தாண்டி, இதை தொடாமல் 3 சொற்களையும் பயன்படுத்துகிறார். நீங்கள் எந்த ஒரு அரசியல் கட்சியும் போய்விட முடியாது என்று. காரணம் தமிழ்நாட்டுடைய தேவைகள் அப்படி இருக்காது. அதில் வந்து பெரியாருக்குள்ளே இருக்குது. ஒன்றும் இல்லைங்க, இப்போ இடஒதுக்கீடுக்கு எவ்வளோ விவகாரம், அது உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் வரைக்கும் விவகாரம். சாதி ரீதியான கணக்கெடுப்பு வேணும். இந்த விஷயத்தை வருவோம் இப்போ நேரடியாக. இதை வந்து தமிழ்நாடு முதலமைச்சரே தீர்மானம் போடுறாரு. ஒன்றிய அரசு, மோடி அரசு அதை ஒப்புக்கொள்ள மறுக்குது.
தேர்தல் பிரச்சாரத்தின் போது இந்த விவகாரம்லாம் வந்துச்சு. காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பேசினார், எங்கள் கட்சியும் பேசிச்சு. அவ்வளோதான். மோடி வந்து ஐயோ இந்துக்களை சாதி ரீதியாக பிரிக்க பார்க்குறாங்க, இந்த சாதி ரீதியான கணக்கெடுப்பே கூடாதுன்னு பேசினார். இதில் கூத்து என்னன்னா 2021 எடுத்திருக்க வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பே எடுக்கலை. கொரோனா வந்துச்சு. 19, 20, 19 கடைசியில் 20, நியாயம். 21 முடியலையா? 23லையாவது எடுத்திருக்க வேணாமா? இன்னைக்கு வரைக்கும் அதுக்கான எந்த விதமான அறிவிப்போ அதற்கு தயாரிப்போ இருக்கிற மாதிரி தெரியல. அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சேர்ந்து சாதிவாரியாக கணக்கெடுப்பு வேண்டும் என்பது ஒரு சமூக நீதி கோட்பாடு, ஒரு பெரியாரியல் சார்ந்த சிந்தனை. இந்த சிந்தனையை தொடாமல் யாரும் போக முடியுமா? போனால் என்ன அர்த்தம்? பாஜகன்னு அர்த்தம். இப்போ தமிழிசை சொல்கிறாங்கல்ல, அவர் வந்து திராவிட சாயத்தை பூசுகிறாருன்னு. இப்போ இவர் பாஜக மாதிரி பேசியிருந்தா, இந்த மாதிரி உதாரணத்துக்கு இந்த விஷயத்தில் அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பு வேணாங்கிறத இப்படி நிலைப்பாடுன்னு பேசியிருந்தா அப்போ பாஜக சாயத்தை பூசிட்டாங்கன்னு சொல்லுவாங்கள்ல. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கருத்து சொன்னா அப்போ இதெல்லாம் பட்டியல் இனத்தவர்கள் இருக்கார்கள். உங்க கம்யூனிஸ்ட் கட்சியில கொடுத்து எத்தனை தலைவர்களை உருவாக்கி கருத்தை உங்க சுற்றுல பேசுங்க. பாருங்க, அவரு ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம பேசலாம். ஒரு கேள்வி இருக்கு, நேயர்கள் முன்னாடி ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கிறோம். பெரியாருக்கு நடிகர் விஜய் அஞ்சலி செலுத்தி இருப்பது திராவிட சாயம் பூசிக்கொண்டிருப்பதாக பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் தமிழிசை விமர்சித்திருக்கிறார். அந்த விமர்சனம் எதை காட்டுகிறது? நேயர்கள் முன்னாடி ஒரு கேள்வி வச்சிருக்கிறோம். அந்த கேள்விக்கான பதிலோடு நாம் தொடர்ந்து ஒரு இடைவேளைக்கு பிறகு விவாதிக்கலாம். கேள்விக்களம் தொடர்கிறது. பெரியாருக்கு நடிகர் விஜய் அஞ்சலி செலுத்தி இருப்பதை திராவிட சாயம் பூசிக்கொண்டதாக டாக்டர் தமிழிசை விமர்சித்திருந்தார். அந்த விமர்சனம் எதை காட்டுகிறதுன்ற கேள்வியை நேர்கள் முன்னாடி வைத்திருந்தோம். திராவிடம் மீதான வெறுப்பை அது காட்டுகிறது என்று 40% பேரும், ஏமாற்றத்தின் வெளிப்பாடு என 37% பேரும், அரசியல் புரிதலற்ற பேச்சு என 23% பேரும் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த நேயர்களுக்கு நன்றி. நிறைவு பார்வை திரு ஸ்ரீகாந்த். அதாவது இப்போ பெரியாரின் சிந்தனைகளால் அவர் ஈர்க்கப்பட்டிருப்பதாக சொன்னார்கள். பெரியாரின் சிந்தனைகள் தாக்கம் எவ்வளவு இருக்கிறதோ பாஜகவின் தாக்கம் தான் இன்றைக்கி கழகங்கள் மேலே இருக்குது. ராமர் படத்திற்கு செருப்பு மாலை அணிவித்து, இன்னும் சொல்லப்போனால் சொல்ல கூசுது, காலனியால் அவங்க தாக்கி அவமானப்படுத்தி ஊர்வலம் நடத்திய கழகங்கள் இன்றைக்கு வந்து பார்த்தா முருகன் மாநாடு நடத்தும் அளவிற்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அந்த அளவிற்கு பாஜகவின் தாக்கம் தான் இப்போ வந்து மற்ற கட்சிகளை பாதிக்கிறது. அதே மாதிரி விஜய் அவர்களை பொறுத்தவரை மிக தெளிவாக சொல்கிறேன், அவரை வரவேற்கிறோம், மிக சந்தோஷமாக வரட்டும். அவர் அருணன் அவர்கள் ஆருடன் சொன்னது போல அவர் வந்து திமுகவின் வாக்குகளை கண்டிப்பாக பிரிக்கப் போகிறார் என்று எங்களுக்கு மிக தெளிவாக தெரிகிறது. ஏன்னா அந்த சினையில் அங்கே தான் போகிறாரு. அவரையும் மிக அன்பாக வரவேற்கிறோம். அவரவர்கள் களத்தில் தான் செயல்பட போகிறோம். வெற்றி யாருக்கு என்று முடிவு செய்ய போகிறது மக்கள். எந்த தாக்கம், எந்த சிந்தனை, எது வெற்றி பெறப் போகிறது, அதை பொறுத்திருந்து பார்ப்போம். எனக்கு இந்த அரங்கத்தில் நன்றி திரு எல்லர் என்ற வேண்டுகோளோடு திரு ஸ்ரீகாந்த் அவர்கள் தவறான ஒன்றை முதல்ல சித்தரிக்கிறார். அதாவது செருப்பு மாலை போட்டது பெரியாரை பற்றி என்று ஒட்டுமொத்த கழகத்தை பற்றியும் சொல்வதும், அது திராவிடர் கழகம் கூட அதை நேரடியாக அப்படி செய்யவில்லை என்பதுதான் நாடு அறிந்த வரலாறு. அது வேறு ஒரு நிகழ்வு. ரஜினி சொன்னப்போ கூட அதை மறுத்தாங்க. ஆமாம், அந்த நிகழ்வை மீண்டும் மீண்டும் இப்படி தவறுதலாக திசை திருப்பறதுக்கு மட்டுமே பழக்கப்படுற கோயபல்ஸ் குடும்பத்தை சார்ந்தவர்களாக ஆர்எஸ்எஸ்காரர்கள் அதில் திரு ஸ்ரீகாந்தும் இணைந்து கொண்டிருக்கிறார். அதனால் முதல்ல இந்த கழகங்களுக்கு இது அல்ல வேலை. எல்லோரையும் சமமாக பார்ப்பதும், சுயமரியாதை கொண்டு வந்து சேர்ப்பதும், சுயமரியாதை உணர்வை ஊட்டுவதும், அனைவரும் சமம் என்று சொல்லுகிற ஒரு தத்துவத்தை கொண்டிருக்கக்கூடிய இயக்கம். அதனால் இவங்க சொல்கிறதெல்லாம் தவறு. ஆனால் இவர் திரும்ப ஒன்று திசை திரும்ப பார்க்கறது, ஏற்கனவே திரு அருணன் மிக தெளிவாக சொன்னார். இவங்களுக்கு பதற்றம். எந்த திமுகவை எதிர்ப்பதற்கு யார் வேண்டுமானாலும் வரலாம், ஆனால் வரக்கூடியவர்கள் பாஜகவை போலே வேற அந்த சித்தாந்தத்தை கொண்டு பேச வேண்டும் என்று பார்க்குறாங்க. அது நடக்காது அப்படின்னு இவர் காமிச்சிருக்காருன்னு. இப்போ என்னென்னா எதிர்மறை அரசியல் என்று திமுக இங்கே பைபோலார் பாலிட்டிக்ஸ் தான் உலகளாவியில். இங்கே திமுக இருக்கிறதுனா எதிர் அணியில் யார் இருப்பது? அதிமுக இருந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அதிமுக சரிந்தும் கொண்டு இருக்கிறது, கரைந்தும் கொண்டு இருக்கிறது. அந்த இடத்துக்கு பாஜக வரணும்னு முயற்சிக்கும்போது
பாஜகவையும் சரித்துவிட்டு அதிமுகவையும் தள்ளிவிட்டு விஜய் வந்து விடுவாரோ என்ற பதட்டம் பாஜகவுக்கு இப்போ வந்திருக்கிறது. ஏன்னா சித்தாந்த வகையில் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்த சமத்துவத்தை பேசுவதும் சமூக நீதியை போன்றும் மொழி உணர்வு, மாநில உரிமை, பெண் உரிமை என்று இத்தனையும் கொண்டிருக்கக்கூடிய கொள்கை தான் எடுபடும். இதை தாண்டி யாரும் இங்கே அரசியல் செய்ய முடியாது. அந்த சித்தாந்தத்தை யார் முன்னெடுக்கிறார்களோ அவர்கள்தான் அடுத்த இடத்திற்கு எதிர்முனையில் நிற்கக்கூடியவர்களாக மாற முடியும் என்ற காரணத்தினால் இன்றைக்கு அதிமுகவை கீழே தள்ளுகிற வேலையில் பாஜக இறங்குறது என்றால் இன்றைக்கு விஜயும் அந்த இடத்திற்கு வருகிறாரே, தனக்கு போட்டியாக வந்துடுறாருன்ற பதட்டம் பாஜகவிடம் இருக்கிறது. அதுதான் இங்கே வெளிப்படுகிறது. குறிப்பாக மக்களிடம் இருந்து வந்திருக்கக்கூடிய கருத்துக்களை பார்த்தால் திருமதி தமிழிசை அவர்கள் பேசியிருக்கக்கூடிய கருத்து ஒரு ஏமாற்றத்தினுடைய வெளிப்பாடு மட்டுமல்ல, திராவிடத்தின் மீது இருக்கக்கூடிய வெறுப்புணர்வையும் காட்டுகிறது. அது மட்டும் இல்லாமல் மக்கள் வந்து அதாவது இது வந்து ஒரு அரசியல் வெறுப்புணர்வை காட்டுவதும் புரிதல் இல்லாத காட்டுவதும் இங்கே என்ன தமிழ்நாட்டினுடைய கல்ச்சர், பொலிட்டிக்கல் கல்ச்சர்ன்றதை தெரியாதவர்களாக மீண்டும் மீண்டும் பாஜக இருப்பதைத்தான் இந்த பேச்சுக்கள் காட்டுகிறது. மக்கள் கருத்தும் அதை தான் சொல்கிறது. நன்றி. நன்றி. திரு அருணன். இல்லை, ஒரு விஷயத்தை நான் மீண்டும் சொல்லணும். பாஜகவுடைய பார்வை எவ்வளவு ஆபத்தானது என்பதற்கு அந்த நண்பர் சொன்ன ஒரு வாக்கியம். நான் இந்த கேள்வியை எழுப்பினேன், ஐயா ஜம்மு காஷ்மீர்ங்கிற மாநிலம் அந்த அந்தஸ்தையே பறிச்சிட்டிங்களேன்னு. அதுக்கு அவர் என்ன சொன்னான்னு நீங்கள் கவனிக்கணும். ஒரு மாநிலம் போனால் என்ன, மாநிலத்துக்கு பதிலாக யூனியன் பிரதேசம், அவ்வளோதான், இதை போய் பெருசாக எடுத்துக்கிறது கேட்டாருங்க. உண்மையிலே நான் கூட எதிர்பார்க்கல இப்படி வெளிப்படையாக பச்சையாக பேசுவாங்கன்னு. ஆகவே இந்த நிகழ்வை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நம்முடைய நேயர்களுக்கு தயவு செய்து இந்த விஷயத்தை மனதில் ஏந்துமாறு நான் கேட்டுக்கொள்வேன். ஒரு மாநிலத்தை ஒழிப்பது என்பதெல்லாம் பாஜகவுக்கு, சங் பரிவாரத்துக்கு சர்வ சாதாரணமான வேலை. ஆனால் இன்னொரு பக்கம் பாருங்கள், திராவிட இயக்கம் மாநில உரிமைக்காக நிற்கிது, கம்யூனிஸ்ட் இயக்கம் மாநில உரிமைக்காக நிற்கிது. இன்றைக்கி காங்கிரஸ் இயக்கம் கூட குறிப்பாக அந்த இளம் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் மாநில உரிமைகளை பற்றி பேசுகிறாங்க. இதுக்கு நேர் மாறாக பாஜக இருக்குது. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு நடிகர் விஜய் என்று தான் நான் நினைக்கிறேன். அவை இங்கே என்னுடைய கணிப்புகள் சிலவற்றை நான் இங்கே சொன்னேன், அதில் ஒன்றும் தவறில்லை. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், திமுக அணி என்பது இத்தனை பேர் எந்த நோக்கத்திலே இருந்து வந்தாலும், எந்த தளத்திலே நின்று ஒரு எதிர்ப்பை காண்பித்தாலும் இந்த அணி வலுவாக மக்களுடைய ஆதரவை பெற்றிருக்கிறது. அது தொடரும் வரை எதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. பாஜக நிச்சயமாக பதட்டப்படும். ஏன்னா இன்னொரு பாஜக வந்தால் பரவாயில்லன்னு பார்த்தா அது வேறு வகையான இன்னொரு திராவிட இயக்க கிளை அப்படி சொல்லிட்டு வந்தால் அது என்ன, நமக்கு என்னையா பிரயோஜனம்? அப்படி தான் வந்து அவங்க மந்திரி முருகனும் தமிழிசை அவர்களுடைய பேச்சும் காண்பிக்குது. ராஜாவுடைய பேட்டி கூட அப்படி தான் என்பது இருக்குது. இவர் வந்து வேறு மாதிரி பாவம் பேசுவதற்கு முயற்சி பண்ணிட்டு போகிறாரு. ஆகவே ஒட்டுமொத்தமாக பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஒரு நல்ல திசையில் தான் போய்கொண்டிருக்குது. பாஜகவுக்கு அடிமேல் அடி கிடைக்கிறது என்பது தான் என்னுடைய மதிப்பீடு. நன்றி. திரு சோம். தமிழிசை அவங்க சொன்ன ஒரு விஷயத்தை பற்றி தான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அந்த ஓணம் பண்டிகைக்கு வந்து விஜய் வாழ்த்து சொன்னார், இங்கே பிள்ளையார் சதுர்த்திக்கு சொல்லலை அப்படின்ட்டு. அது ரொம்ப தெளிவாக இருக்கிறதா நினைக்கிறேன் நான். என்ன காரணம் அப்படின்னா, இப்போ தீபாவளிக்கெலாம் வாழ்த்து சொன்னவர் தான், தன்னோட ரசிகர்களுக்கு எல்லாருக்கும் வாழ்த்து சொன்னவர் தான் விஜய். அந்த தீபாவளிக்கெலாம் வாழ்த்து சொல்லாமலாம் இல்லை. ஆனால் எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் வந்து இப்போ மதுரை அழகர் திருவிழாவோ இல்லை வேறு ஒரு திருவிழாவோ வந்து பிரச்சனையாகிறது இல்லை. இந்த பிள்ளையார் சதுர்த்தி அப்படிங்கிறது இந்து முன்னணி, இந்துத்துவ ஆட்கள் கையில் எடுத்து தான் அதை பிரச்சனை பண்ணுறாங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதை அவர் தெரிஞ்சே தவிர்த்திருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு நல்ல பாயிண்ட்டு. இன்னொன்று, ஓணம் பண்டிகையும் இந்து மத அடிப்படையில் இருந்தாலும் கூட அங்கே வந்து அந்த மத ரீதியை தாண்டி மக்கள் கொண்டாடுறாங்க. இப்போ இஸ்லாமிய பெண்கள்லாம் கூட நடனம் ஆடி அதை கொண்டாடுற பண்பாட்டு திருவிழா மாதிரி ஆயிடுச்சு. ஆமாம், அது ஒரு பாரம்பரிய மாதிரி பண்ணுறாங்கிறப்ப விஜயுடைய இந்த பார்வை வந்து ஒரு சரியான ஒரு பார்வையாக இருக்குது. அதனால் தமிழிசை அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தை ஏற்கிற மாதிரியானது இல்லை. மற்றபடி நீங்கள் அந்த தலைப்பில் சொன்ன விஷயத்தை சுருக்கமாக சொன்னால், பெரியார் இல்லாமல் இங்கே தமிழ்நாட்டு அரசியல் இல்லை என்பதை விஜயின் நடவடிக்கையும் ஒரு உறுதிப்படுத்தி இருக்குது. நன்றி. உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்வி களம், மக்களின் மேடை.